என்னடான்னா என்ன சொல்றான்? அவர் பாட்டுக்கு அங்க பாட்டுக்கு அவன் வெட்டி பாய் கூட்டிட்டு போய் கிடாய வெட்டுறாரு. ஆமா, திங்கிறவன் யாரு பூரா திருப்பூர் முருகன் கோயிலை சுத்தி இருக்கவன் தான் போய் போய் தின்னுட்டு இருக்கான். நம்மால் தான் திங்கிறாங்க. ஆமா, பாய் கிடா போகுது, வாடா 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 வாடான்றான். திங்கிற சோத்துல மண்ணள்ளி போடுறவங்க இல்ல அவங்க, திங்கிற சோத்துல ஆர்ப்பாட்டம் பண்றவங்க அவங்க. அவங்களும் கூட்டிட்டு போய் ஆமா எங்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? எங்க பழங்கானத்துல. பழங்கானத்துல வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் சொல்றாப்ல, என்ன சொல்றாப்ல? ஒய் ராஜா. அம்மா ஒய்னா என்னன்னு அர்த்தம்? ஒய்னா என்னதானே அர்த்தம்? என்ன அப்படின்னு அர்த்தம். அதான் என்ன ராஜா. அவர் சொல்றாப்ல, அசைவம் சாப்பிடுறவெல்லாம் சந்துக்கள் கிடையாது, இந்துக்களே கிடையாது. அதுக்கப்புறம் சொன்னாப்ல, அவர் சொல்றாப்ல, நாம சீனிவாஸ். அவர் சொல்றாப்ல, அசைவம் சாப்பிடுறான் கறி சாப்பிடுறான் முட்டா பையன். இத நான் பழங்கானத்துல கூட்டம் போட்டு சொன்னீங்கல்ல, பக்கத்துல 10 கிலோமீட்டர்ல பாண்டி கோயில்ல வந்து சொல்லி பாருங்க. சொல்றா பாப்பா, பாண்டி கோயில்ல சொல்லு. அவன்கிட்ட போய் சொல்லு, கிடாய்க்கு பதிலாக ஒன்னே அறுத்துருவான். அறுத்து அண்டாவில போட்டு புலகப்படி போடாமே தப்பிச்சு போடலங்க வச்சுட்டு ஏடா. அவன் நம்மால சாமியை பத்தி என்ன பண்றான்? ஆமா, நம்மால சாமியை வித்தியாசமா ஆடுவான் பாத்தியா இல்லையா? ஆமா, எங்க ஊர்ல எங்க சித்தப்பா சாமி ஆடுவார். உங்க சித்தப்பா தான் நல்லா சாப்பிடுவீங்களே. ஆமா, சித்தப்பா சாமி ஆடுவார். பாத்துக்கிட்டு அறா கொட்டை அட்டா வாராங்கப்பா. சாமியாடி வரும்போது ஒரு அம்மா குடத்துல தண்ணி கொண்டாந்து ஊத்த வருது. தண்ணி கொண்டாந்து ஊத்த வந்தா ஊத்தாத. ஏன் சாமி தண்ணி ஊத்த வேண்டாம்? செல்போன் நனைஞ்சு போவோம், இரு எடுத்து வச்சுக்காரு. சிரிக்காது. இதான் நம்ம சாமி. பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, இதுதான் நம்ம சாமி. ஆமா, இது இல்லன்னு எவனும் சொல்ல முடியுமா? இதான் நம்ம சாமி சொல்ல முடியுமா ஐயா? அதுலயும் ஆம்பளை சாமியானா ரோட்டை மறைச்சு இங்க எங்க ஆடுவான். ஏன்னா ஆம்பளை உலகம்னு எழுதி விட்டாங்க. பெரியார் என்னடான்னு சொன்னாலும் இன்னும் நம்மளும் பாருங்களேன். ஆமா, ஒரு ஆம்பளைக்குன்னு வேற மாதிரி இருப்பான். இந்த உலகமே ஆம்பளைக்குன்னு படைச்சு விட்டப்பட்டதாக ஆம்பளை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். தெண்டுதடிய மாதிரி தெரியும். நம்மள சேர்த்தானே சொல்றேன். நம்மள சேர்த்தான். நம்மளத்தான் முதல்ல சொல்றேன். ஆமா ஆமா, நம்மளதான் முதல்ல சொல்றாங்க. ஆம்பளை சாமி வந்தா ஆம்பளையாலும் மறிச்சு இங்க எங்க ஆடுவான். ஆனா பொம்பளையாளுக்கு சாமி ஆடும் பாத்துறீங்க. எப்படி இருக்கும்? தமிழ்நாடு முழுக்க பாருங்க, ஒரே மாதிரி தான் ஆடுது. அறா கொட்டை என்ன சாமி அங்கனே ரவுண்டு கட்டுது? சாமியே உள்ள போனாலும் பெண்கள் ஒரு வட்டத்தை விட்டு வெளியில வர முடியல. போயிருக்கிறது உள்ள போயிருக்கிறது சாமி. ஆனா வட்டத்தை விட்டு வெளியில வர முடியல. நீங்கள் வட்டத்தை விட்டு இந்த பெண்கள் வெளியில வர வேண்டும்ங்கிறதுக்கு தான் யாரையும் நம்பி இருக்காத, இலவச பஸ்ல வா ஓ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உரிமை தொகை கொடுத்து நீ போ பஸ்ல வா சொல்றாங்கல்ல. இன்னொருத்தர் இன்னும் வாயை திறக்கல. முருகன் எங்கன் முப்பாட்டன் விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு. விவேக், எனக்கு ஐஜிய தெரியும். ஐஜி அப்படி சார் வணக்கம் சார் பட்டுன்னு அவர் சொல்லுவார். என்ன சார்? பட் அவருக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா இவர் அது மாதிரி தான் ஒரு எனக்கு அண்ணன் பிரபாரண தெரியும். முப்பாட்டன் சேக்குவாரன் தம்பி. ஆமா தம்பி. யாருக்கும் இவரை தெரியாது. கிராமத்துல சோறு ஊட்டும் போது இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமும் என்ன சொல்லுவாங்க பிள்ளைல? சாப்பிடு, இல்லன்னா பூச்சாண்டி வர்றான் புடிச்சு கொடுத்துருவேன் சொல்றாங்களா? சொல்லுவாங்க. இந்த பூச்சாண்டிங்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இது திராவிட மண், பெரியார் மண்ணா. ஆமா, இங்க வந்து பூச்சாண்டிங்கிறத வெறும் பேய் பிசாசுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சொல்லல. அப்புறம் சொன்னாங்க அவங்க இன்னைக்கு சொல்றாங்க. அதோட அர்த்தம் தமிழ் மக்கள் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஓஹோ, அது என்ன அர்த்தம்னா, சரி, 8000 சமணர்களை கழுவிலேத்தி கொன்னுவிட்டு சைவத்தை பரப்புவதற்காக சைவக்குறவர்கள் நாடு முழுக்க வந்தாங்க. நாடு முழுக்க எப்படி வர்றாங்க? சைவ குறவர் கோவணத்தை கட்டிக்கிட்டு திருநீர்லாம் பூசிக்கிட்டு 3 லைன்ஸா உள்ள வராங்க. ஓஹோ, உள்ள வரும்போது இந்த வள்ளி திருமண நாடகம் பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பீங்க. அதுல நாரதர் வருவாரு. வள்ளி திருமண நாடகத்துல அவர் மண்டையில கொண்டையெல்லாம் போட்டுருப்பாருல. ஆமா, எப்போதுமே கோமாளி நம்மாலு இந்த புராண கேரக்டர்களை பூரா அடிச்சு தப்பு சப்புன்னு அரைஞ்சு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்குள்ளே டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஆமா, அவரு நாரதர் வந்தோடனே என்ட்ரன்ஸுக்கு வந்தோடனே நாரதரை பார்த்து கோமாளி பாடுவார். எப்படி பாடுவார்? மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா மண்டையில கொண்டைய போட்டு வந்தா அவன் நம்ம ஆளு இல்லன்னு நம்ம ஆள் புரிஞ்சு வச்சிருக்கான். புரியுது உங்களுக்கு? கொண்டைய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம ஆள் இல்ல. இப்ப வர்றாங்க சைவக்குறவர்கள். அந்த காலத்துல சைவத்தை பரப்புறதுக்கு 8000 சமணர்களை கழுவிலேத்தி கொன்ற பிறகு சைவத்தை பரப்ப வராங்க. கோமணத்தை கட்டிக்கிட்டு ஆமா பூசிக்கிட்டு அப்ப சொன்னாங்க மக்கள். என்ன சொல்றாங்க? சாப்பிடு, இல்லன்னா இந்தா வர்றான் பூச்சு ஆண்டி புடிச்சு கொடுக்க.
இது ஆய்வாளர் ஆசிவசுப்ரமணியம் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை. அவர் எழுதியிருக்காரு. ஓஹோ. பூச்சி ஆண்டி வர்றான், புடிச்சு கொடுத்துருவேன். இப்ப வந்துட்டாங்களா சமணர்கள் வந்துட்டு இருக்காங்களா? இங்க எங்க திருப்பி விடுறதுக்கு? அப்படியா? எங்க கூட்டு சொல்றது? அதை விடுங்க. புதுசு புதுசா கிளப்புறாங்க. ஆமா, எத்தனையோ. இவ்வளவும் இப்ப என்ன அத புதுசா கிளப்பி எல்லாம் பண்ணணும் பாக்குறாங்க. இது கோர்ட்டுக்கு வருது, தீர்ப்பு வருது. ஆமா, இது 1928ல இருந்து கேஸ் பல தீர்ப்புகள் வாங்கிட்டாங்க. அது இங்க வேலை நடக்காது. ஆமா, திசை மாறி தானே. ஆமா, வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு கோர்ட்டுக்குள்ள போவான், தீர்ப்பு வாங்கலாம். கோர்ட்டா? அது எங்க இருக்கு? என்னடா அப்படி கேக்குற? நம்ம எதை நம்பி இருக்கோம்? நீதிமன்றத்தை நம்பி. இப்ப கூட பாருங்க, நீதிமன்றம் கேட்டிருக்கு. கேட்டிருக்கு ஆளுநரை பார்த்து. என்ன? சும்மா கை வந்துச்சுன்னா கையெழுத்து போட்டு பேசாம போண்டியானே. அவங்க காசுல தானே திங்கிற இல்ல? அவங்க காசுல தானே தின்னுகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. நல்ல தொகுதி அந்த கையெழுத்து போட்டு என்னன்னு கேளு. புரியலன்னா உனக்கு தான் புரியாது. புரிஞ்சவனா இருந்தா எதுக்கு ஆளுநரா இருக்க போற? ஆமா, கண்டுதானங்க. எதுக்கு ஆளுநரா இருக்க போற? கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியானே அப்படின்னு கோர்ட்டு கேட்கும். பல தீர்ப்புகள் நமக்கு நீதிமன்றங்களை நம்பி இருக்கிறோம். ஆமா, இளைய தலைவர் கூட சனாதன வழக்கு போட்டாங்க. சனாதன மாநாட்டுல பேசினதுக்கு வழக்குகளை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி வந்து எந்த வழக்கு போட்டாலும் எல்லாம் தள்ளுபடி போ அப்படின்ட்டாங்க. ஆனா எல்லாம் நம்பலாம். ஆனா எல்லா நேரத்திலையும் கோர்ட்டையே நம்ப முடியுமா? சிக்கல். ஏன்னா பெரியார் ஒரு தடவை போயிருக்காரு கோர்ட்டுக்கு. ஏன் இவர் ஏன் கோர்ட்டுக்கு போறாரு? கேஸ போட்டாங்க. ஆத்தாடி. கோர்ட்டுக்கு போய் சொல்லிருக்காரு. என்ன சொல்றாரு? இந்த தீர்ப்பை ஏத்துக்கிறதுக்கா நான் வரல. அப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு வந்தீங்க? வரலன்னா வாரண்ட் போட்டுருவேன், என் பிரச்சார வேலை கெட்டு போகும், அதுக்காக வந்தேன். நீ என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இது உச்ச நீதிமன்றம் இல்ல, உச்ச குடிமை நீதிமன்றம். அவர் அப்பவே இந்த இயக்க வரலாறுகள் பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க. எம்ஜிஆர் சுட்டுவிட்டு எம்ஆர் ராதா யாராவது கேட்க முடியுமா? அப்படி எம்ஆர் ராதா, எந்த எம்ஆர் ராதா? குளித்தலையில எதிர்த்து நிக்க சொல்றாங்க. கலைஞரை எதிர்த்து. எனக்கும் கருணாநிதிக்கும் 1000 முரண்பாடு இருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் தம்பிடா, எங்களுக்குள்ள பகை மூட்ட முடியாது, ஓடிப்போ நிக்க முடியாதுன்ட்டாரு. அந்த எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டுட்டு சொல்றாரு, ஏயா சுட்ட? அதுக்கு எம்ஆர் ராதா கோர்ட்ல என்ன சொன்னாரு? சுடக்கூடாது. என்ன அப்படி பேசுற? சுடக்கூடாது. கம்பு இருந்தா கம்பு சண்டை போட்டிருப்போம், கத்தி இருந்தா கத்தி சண்டை போட்டிருப்போம், இருந்தது துப்பாக்கி 2 குண்டு சுட்டேன், அப்படியே விட்டு போறியா? அந்த தைரியம் எங்கே வந்துச்சு? இந்த தைரியம் இந்த இயக்கம் கொடுக்கிற, கொள்கை கொடுக்கிற தைரியங்க. அதுதான் அந்த கொள்கை கொடுக்கிற தைரியம் அது. ஆமா ஆமா. என்ன இப்ப என்னப்பா நடந்து போச்சு? எப்படின்னா என்ன, கோர்ட்டே எல்லாத்தையும் நம்ப முடியுமா? ஏன் சொல்ற? அதெல்லாம் நம்ப முடியாது. அது தீர்ப்பு தான் சொல்லும். எவ்வளவு பெரிய கோர்ட்டா இருந்தாலும் தீர்ப்பு சொல்லும். தீர்ப்பு தான் சொல்லும். சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம், உச்ச நீதிமன்றமா இருக்கலாம், எந்த கோர்ட்டா இருக்கலாம், எவ்வளவு பெரிய நீதிபதியா இருக்கலாம். அவங்க சொல்றதுக்கு பேரு தீர்ப்பு தான், நீதி கிடையாது. அப்ப நீதியை யார் வழங்குறது? நம்ம தான் எழுதணும் நமக்கான நீதியை. சமூக நீதிங்கிறது வெறும் கோர்ட்ல வாங்குறது இல்ல. நமக்கான நீதியை மக்களாகிய நாம் எழுதணும். அதை எழுத வைக்கிற வேலை தான் உங்களது வேலை. அதுதான் உங்க வேலை. அதான் நமக்கு எதுவுமே போராடித்தான் வந்திருக்கோம், போராடித்தான் வாங்கணும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இருக்க சுவர் ஒரு தடவை விழுந்துருச்சான். அந்த 2 ஊர் எங்க இருக்கு? அதுக்கு யாரு பிரசிடண்ட்? ஏன்னா இன்னும் அதை நம்பித்தானே வண்டியை ஓட்டுறாங்க. பார்லிமெண்ட்ல நம்மளை பயமுறுத்துறதே என்ன? நரகத்துக்கு போயிருவேன், நரகம் தான். ஆமா, நரகம் தான். என்னடா சொர்க்கத்துக்கு நரகம் ஒரு செவரு இடைவெளி தான் இருக்கான். ஒரு செவரு. அந்த ஒரு செவத்துக்கு இந்த பக்கம் என்னடா பண்றாங்கன்னா, ரம்பே, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களாம். இதத்தான் வந்து அமித்ஷா சொன்னாரா? என்னது? அம்பேத்கருக்கு பதிலா நீங்க வந்து கடவுள் கடவுள் சொன்னீங்கன்னா சொர்க்கத்துக்கு போலாம்னு. இந்த ஆட்டம் பாக்குறதா ஆர்டர் பாக்குறது ஒரு பதில் தான். அம்பேத்கர் என்று சொல்வதோ, அம்பேத்கரை படித்தாலோ இந்த மண்ணை சொர்க்கமாக்கலாம் என்பது நமது. அதுதான் நம்ம வேலை. சரி, இப்ப இந்த பக்கம் வந்து ரம்பே, திலத்திம்பே, யாப்பா பேர் வராது உனக்கு, விட்டுரு. உனக்கு உன் ஊர்ல இருக்க பிள்ளைய பேரு என்ன ஒழுங்கா சொல்ல தெரியாது. நீ விட. இந்த பக்கத்து சொர்க்கத்துல ஆடுவாங்க, இந்த பக்கம் நரகத்துல நம்மளையெல்லாம் போட்டு எண்ணெய் சட்டியில வறுப்பாங்களாம். எந்த எண்ணெயில? நல்லெண்ணெயா, கடல் எண்ணெயா, இல்ல இந்த? ஆமா, அது வேற இப்ப கிளப்பிக்கிட்டே இருக்காங்க, கிளப்புறாங்க. இதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கும். சிலது பாத்திருக்கீங்களா? என்னது? நீங்க கொலஸ்ட்ரால் வந்து விட்டதா, நல்லெண்ணெய் ஊத்தி சமைங்க. சரி, சமைச்சிருவோம். அப்போ கொலஸ்ட்ரால். செக்கு நல்லெண்ணெயில சாப்பிடணும். சரி, செக்கு நல்லெண்ணெய் போயிட்டு அப்போ குறைஞ்சா? குறையல. என்ன செக்கு? மரச்செக்கு நல்லெண்ணெய். ஒன்னொன்னா வருவாங்க. இப்ப அப்பவும் வந்துச்சா? என்ன மரச்செக்கு? என்ன மரம்? வாகமர செக்கு. பாத்தீங்களா? இதெல்லாம் ஸ்கிரிப்ட். யோசிக்குங்க. ஒன்னொன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி இருக்கு. நான் கூட எல்லா இடத்துலயும் சொல்றது உண்டு. என்னது? டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் இந்தியா. 56 சொல்றாரு. என்ன இந்த 56 இஞ்சி நிக்க வச்சு அளந்தாங்களா, படுக்க வச்சு அளந்தாங்களா? காலங்காலமா அளக்குறது அவங்க வேலை.
எப்படி 2000 சும்மா அளந்துக்கிட்டு இருக்காங்களோ இப்போ ஒரு